அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காது காரியங்களும் கூட சாதகமாக முடிந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும், சுக்கிரனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் 26/2/2025 தேதியன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகு மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இணைந்து நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு உரியவர் குரு பகவான். அவர் 5, 10க்குரியவர் சுக்கிரன். இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். இதனால குழப்பம் இல்லாத சிந்தனையும் வெற்றியை நோக்கிய செயலும் இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குறுக்கீடுகள் அகல இருக்குது, சகோதர வழியில் உதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க, கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது பரம சௌக்கியம் தரும் அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவுகள்ல அன்பு நிலவ இருக்குது. பலரும் பாராட்டும் விதத்தில் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனம் தேவை என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7.5 நாட்டு சனியினுடைய சொச்ச பாகங்கள் இன்னும் இருப்பதால எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. அதோடு அஷ்டமாதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது சனியோடு இணைந்திருப்பது பிரச்சனையையும் கவலையையும் ஏற்படுத்துங்க. கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. விலை கொடுத்து வாங்கும் அமைப்பை குறிப்பிடுவதால எல்லா விஷயத்திலும் கவனம் தேவை. அவசரப்பட வேண்டாங்க. உடல்நிலையில திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனன் சனி பகவான் அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால குடும்ப சுமை கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு இதயத்தை வாட வைக்குங்க. புதிய முயற்சிகள்ல மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது. பொறுப்புகளை சொல்வதால சிக்கல்கள் ஏற்படுங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது மிக மிக நல்லதுங்க. துரிதமாக முடிவடைய வேண்டிய காரியங்கள் கூட இழுபறி நிலையில் இருக்குங்க. இக்காலத்தில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலன் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6க்கு அதிபதி. நீச்சம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் அவர் 9க்கு அதிபதியாக விளங்குவதால ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பம் ஏற்படுங்க. நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறும் இந்த நேரத்தில் நன்மைகளை மட்டுமே சந்திக்க வேண்டுமானால் புதனுக்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு தேவை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் அனுகூலம் நாளில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் மிக மிக தேவைங்க. அதே போல் வெளிநாட்டு முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை பணம் கொடுப்பது சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை, அதாவது சூரியனுடன் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்படுது. கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி சேர்க்கை
ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. குறிப்பா பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகள்ல போராட்டங்களும் ஏற்படுங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தாலும் அவற்றில் திருப்தி இருக்காது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு பல பணிகள் பாதியிலேயே நிற்குங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதனால் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. அதனால் குடும்பத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகள் அல்லது இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, இது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வக்ர நிவர்த்தியாவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். தாய் வழி ஆதரவு கிடைக்குங்க. குறிப்பா இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க. இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குது. இருப்பினும் 7.5 சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பமும் உடல் சோர்வும் ஏற்படலாங்க. அதனால் ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அதே போல் 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்லவிடும். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பிள்ளைகளினாலும் பெருமை சேர இருக்குதுங்க. நீண்ட நாள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அதே போல் உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க. பாதியில் நின்ற கட்டிட பணி மீதியும் தொடருங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்க இருக்கீங்க. அதே போல வளர்ச்சி பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க. சகோதர வர்க்கத்தினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்ள முன்வர இருக்கீங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான அமைப்பு கிடைக்குங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க. குறிப்பா வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மந்த நிலை மாறி உங்களுடைய எதிர்கால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் அனுசரிப்பு குறையுங்க. விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அம்மனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.